தேங்க் யூ சார். நாளைக்கு சப்மிட் பண்றேன் சார் ஹோம்வொர்க். ஓகேப்பா. இப்போ இது வரைக்கும் எவ்வளவு நாள் கிளாஸ் போயிருக்கு? 3 டேஸ் கிளாஸ் போயிருக்கா? ஆமா 3 to 4 டேஸ் மேலே ஓகே. போயிருக்குன்னு நினைக்கிறேன் சார். இப்போ உங்களோட இந்த வேர்ட்பிரஸோட ஸ்கில் எப்படி இருக்குன்னு நீங்க ஃபீல் பண்றீங்க? இந்த 4 டேஸ்ல. நல்லா இருக்கு சார். எனக்கு ஒரு நாலேட்ஜ் தெரியல. இப்படி குரோம்லலாம் போயிட்டு டொமைன் நேம் போட்டு எடிட் பண்ண முடியுங்கிறது எனக்கு தெரியாது அப்போ. இந்த ஓகே. லோக்கல் சர்வர் தான் இன்ஸ்டால் பண்ணி எடிட் பண்ணிட்டு இருந்தேன். இப்போதான் ஓகே. இவ்ளோ ஈஸியா பண்ண முடியும்னு தெரியுது சார். ஓகே. நல்லா இப்போ இருக்கு நம்ம சார். இது வரைக்கும் வந்துட்டு என்ன அப்படின்னா ஒரு கண்டெய்னர் கிரியேட் பண்ணி சொல்லி கொடுத்துருக்கேன். அதே ஆ, மாதிரி நான் ஒரு 5 எலமெண்ட் வந்துட்டு சொல்லி கொடுத்துருக்கேன். எப்படி ஆ. ஃபீல் பண்றீங்க? ஒரு கண்டெய்னர் கிரியேட் பண்றது, ஒரு இந்த அதுதான். எலமெண்ட்ஸ் வந்துட்டு ஆட் பண்றது, எப்படி எப்படி கத்துக்கிறீங்க? அது ஈஸியா இருக்கா உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற மாதிரி? ஆமா சார். உங்க சப்போர்ட்னால ரொம்ப ஈஸியா இருக்கு சார். ஹேப்பியா இருக்கு சார். ஓகே. இப்போ நாளைக்கு வரும்போது கன்ஃபார்மா வந்துட்டு என்ன அப்படின்னா ஒரு 5 எலமெண்ட்ஸ் வச்சு நீங்க கண்டெய்னர்ஸ் வந்துட்டு என்ன அப்படின்னா கிரியேட் பண்ணிட்டு வந்துருவீங்களா? கண்டிப்பா சார். நீங்க இப்ப சொல்லிக் குடுத்தது எல்லாமே ட்ரை பண்ணி கரெக்ட்டா சப்மிட் பண்றேன் சார் நாளைக்கு. ஓகேப்பா. சரி, ஓகே. நீங்க முன்னாடி வேற ஏதாவது செஷன் அட்டெண்ட் பண்ணியிருந்திருக்கலாம். சரியா? ஆ, ஆ. வேற ஏதாவது வேற எங்கேயாவது கிளாஸ் கூட படிச்சிருந்திருக்கலாம். சோ அதுக்கும் இதுக்கும் என்ன சேஞ்சஸ் ஒரு டிஃபரன்ஸ் நினைக்கிறீங்க? ஆ, இதுக்கு முன்னாடி நான் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் தான் சார் 8 to 9 பண்ணிட்டு இருந்தேன் ஆன்லைன்ல. அந்த ஓகே. கிளாஸ் வந்து ஆனா இந்த அளவுக்கு செப்பரேட்டா யாரும் சொல்லிக் குடுத்தது கிடையாது. அதுவும் நம்ம வந்து பண்ணுங்கன்னு சொல்லிருவாங்க அவ்வளவுதான். அதுக்கப்புறம் என்கொயரி பண்ண மாட்டாங்க. நம்ம பண்ணோமா இல்லையான்னு இவ்ளோ டீட்டெயிலா நம்ம நம்ம ஒப்பீனியன்லாம் கேட்க மாட்டாங்க சார். இந்த அளவுக்கு எஃபெக்டிவா சொல்லிக் குடுக்க மாட்டாங்க. ஒரு ஓகே. 20 மினிட்ஸ் இது இது வந்து 1 ஹவர் இழுத்துட்டு போவாங்க. இழுன்னு இழுத்த மாரி இழுத்துட்டு போவாங்க. அது ரொம்ப இதா இருக்கும். ஓகே. அதுவும் அவங்க அசைன் பண்ண டேட்ட விட அதிகமா இருக்கும். அந்த மாரி நெறைய இருக்கு. அந்த மாரி நெறைய ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணேன். பட் உங்ககிட்ட அந்த மாரி எனக்கு தெரியல. ரொம்ப எஃபிஷியன்ட்டா போயிட்டு பிராக்டிகலா இருந்தது. ஃபீல் பண்றீங்களா? இது ஆன்லைன் கிளாஸ் ஆனா பிராக்டிகலா ஃபீல் பண்றீங்களா? ஆ ஆமாங்க சார். யாரோ ஒருத்தங்க நம்ம இப்ப ரொம்ப நல்லா ஃப்ரெண்ட்லியா இருக்கிறவங்க ஒருத்தங்க நம்ம கூட இருந்து சொல்லிக் குடுத்தா எப்படி இருக்கும்? அந்த அளவுக்கு எஃபெக்டிவா இருக்கு சார். ஓகே. மத்தபடி இந்த ஆஃப்லைன் கிளாஸ் போனா தான் எனக்கு வந்துட்டு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்றதெல்லாம் சில பேர் சொல்லுவாங்க. பட் ஆமாமா. ஆனா இந்த ஆன்லைன் கிளாஸ் அப்படின்றது நிஜமா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கா? சிஸ்டமா ஸ்கிரீன் ஷேர் பண்ணி லைவா ஆமா, வந்துட்டு ஆமா. என்ன அப்படின்னா ஒர்க் பண்ணி காட்டுறது அதெல்லாமே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கா உங்களுக்கு? ஆமா சார். இந்த அளவுக்கு யாரும் கைட் பண்ண மாட்டாங்க சார். ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு சார். சரி, ஓகே. இப்ப நம்ம 5 எலமெண்ட்ஸ் பார்த்திருக்கோம். ஆ. ஸோ நாளைக்கு நீங்க வரும்போது அந்த 5 எலமெண்ட்ஸ் வந்துட்டு என்ன அப்படின்னா, கம்ப்ளீட் பண்ணிட்டு வந்தீங்கன்னா தான் எனக்கு வந்துட்டு சாட்டிஸ்ஃபை ஆகும். ஓகேவா? ஓகே ஓகே. சார். நிஜமாவே நம்ம ப்ராப்பரா சொல்லிக் குடுத்துருக்கோம். ஸோ தனலட்சுமி வந்துட்டு ப்ராப்பரா வந்துட்டு என்ன அப்படின்னா, அத கத்துக்கிட்டாங்க. அத வந்துட்டு ஒர்க் பண்ணிட்டு வராங்க அப்படின்றது. ஓகேவா? ஓகே சார். கண்டிப்பா, கண்டிப்பா. ஓகேப்பா. ஓகே. தேங்க் யூ. ஓகேங்க. தேங்க் யூ so much.